அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புவியிலிருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. இந்த கோளை தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி யுரேனஸ். யுரேனஸ் தொலைநோக்கியால் மட்டும்தான் காண இயலும். இரண்டாவது வினா, விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எது? விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளி. மூன்றாவது வினா, இவற்றில் வாயு கோள் எது? இவற்றில் வாயு கோள் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வியாழன். நாலாவது வினா, 2006ஆம் ஆண்டு குள்ளக்கோள் என அறிவிக்கப்பட்ட கோள் எது? 2006ஆம் ஆண்டு குள்ளக்கோள் என அறிவிக்கப்பட்ட கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புளூட்டோ. ஐந்தாவது வினா, வியாழன் கோளின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு? வியாழன் கோளின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 9 மணி 55 நிமிடங்கள். ஆறாவது வினா, இது ஆகாய கங்கை எனவும் அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் இது ஆகாய கங்கை எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பால்வெளி அண்டம். ஏழாவது வினா, லீப் வருடத்திற்கான திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? லீப் வருடத்திற்கான திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி போப் கிரிகாரி. எட்டாவது வினா, உலகின் மிக அகன்ற நதி எது? உலகின் மிக அகன்ற நதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அமேசான் நதி. ஒன்பதாவது வினா, கோபி என்ற குளிர்பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசியா. கோபி என்ற குளிர்பாலைவனம் ஆசிய கண்டத்தில் உள்ளது. பத்தாவது வினா, கிரேட் பேரியர் ரீஃப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எங்கு உள்ளது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. இது ஒரு முக்கியமான வினா. இது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எதுனா த கிரேட் பேரியர் ரீஃப். அது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா. 11வது வினா, நைல் நதியின் நீளம் என்ன? நைல் நதியின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6695 கிலோமீட்டர். சில புக்கில் 6650 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. பார்த்துங்க, ஆப்ஷன் பார்த்து போடுங்க. நைல் நதி நீளம் 6650 இல்லைனா 6695 கிலோமீட்டர். 12வது வினா, உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல். அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 11,033 மீட்டர் மைனஸ். 13வது வினா, உலகின் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தாலமி. 14வது வினா, உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மவுனலோவா. 15வது வினா, இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பேரன் தீவு. 16வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது? தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருவண்ணாமலை குன்று. 17வது வினா, ஹலோ ஹிலாஸ்டி என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி உப்பு படிகமாதல். 18வது வினா, எல்லினோ என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குழந்தை இயேசு.
19வது வினா, தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2. 20வது வினா, குதிரை அட்சரேகை என அழைக்கப்படும் மண்டலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி துணை அயன தாழ் மண்டலம். 21வது வினா, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹைதராபாத். 22வது வினா, இந்தியாவின் கடற்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? இந்தியாவில் கடற்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மும்பை எண்ணெய் வயல். 23வது வினா, உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜெர்மனி. 24வது வினா, உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆரல்வாய் மொழி. 25வது வினா, தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திட்டம் வகுப்போர். 26வது வினா, ஒட்டகம் மேய்க்கும் இந்திய நாடோடிகள் யார்? ஒட்டகம் மேய்க்கும் இந்திய நாடோடிகள் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி ரபாரி. 27வது வினா, பீகாரின் துயரம் எது? பீகாரின் துயரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி கோசி ஆறு. பீகாரின் துயரம் வந்து கோசி ஆறு. 28வது வினா, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? ஒரு முக்கியமான வினா, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டோன்லேசாப் ஏரி. 29வது வினா, கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சுரங்கத் தொழில். 30வது வினா, நெல் ஒரு டேஷ் பயிராகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அயன மண்டல பயிர். நெல் ஒரு அயன மண்டல பயிர் ஆகும். 31வது வினா, இரு கண்டங்களுக்கு இடையேயான சாலை எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கேடியன் நெடுஞ்சாலை, அலாஸ்கன் நெடுஞ்சாலை, ஆஸ்திரேலிய நெடுஞ்சாலை, இது எல்லாமே இரு கண்டங்களுக்கு இடையேயான சாலை. 32வது வினா, இந்தியாவின் கிராண்ட் ட்ரங்க் சாலை எந்த இரு நாடுகளை இணைக்கிறது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி வங்காளதேசமும் பாகிஸ்தான். இப்போ பாருங்க கிராண்ட் ட்ரங்க் சாலை பற்றி பார்க்கலாம். கிராண்ட் ட்ரங்க் சாலை என்பது தெற்காசிய பழமையான மற்றும் மிக நீளமான சாலைகளில் ஒன்றாகும். இது வந்து மௌரியர் காலத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சாலை இருந்துள்ளது. இது வங்கதேசம், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் வரை செல்கிறது. அடுத்தது ஷெர்ஷா சூரியால் மற்றும் ஆங்கிலேயரால் புனரமைக்கப்பட்டது. இதன் நீளம் சுமார் 2500 கிலோமீட்டர்களை கொண்டது. இது நீளம் பாருங்க 2500 கிலோமீட்டர்கள். கடைசி பாயிண்ட் பாருங்க, வங்காளதேசத்தில் உள்ள டென்காஃப் முதல் ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் வரை இந்த கிராண்ட் ட்ரங்க் சாலை செல்கிறது. அடுத்து பாருங்க, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியாக உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியாக உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். 34வது வினா, ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வணிக சமநிலை. 35வது வினா, சுவிட்சர்லாந்து இந்த உற்பத்திக்கு புகழ்பெற்றது. சுவிட்சர்லாந்து இந்த உற்பத்திக்கு புகழ்பெற்றது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கை கடிகாரம். 36வது வினா,
கிழக்காசிய துறைமுகங்களை வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களோடு இணைக்கும் வழி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, டிரான்ஸ் பசிபிக் வழி. கிழக்காசிய துறைமுகங்களை வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களோடு இணைக்கும் வழி வந்து டிரான்ஸ் பசிபிக் வழி. 37வது வினா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யாத ஆசிய நாடு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, ஜப்பான். 38வது வினா, தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிலக்கரி. 39வது வினா, வண்டல் மண் படிவுகளோடு காணப்படும் கனிமம் எது? வண்டல் மண் படிவுகளோடு காணப்படும் கனிமம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தங்கம். கடைசி வினா, இந்தியாவில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எந்த அணையில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பக்ரானங்கல் அணை. இந்தியாவில் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் வந்து பக்ரானங்கல் அணையில் அமைந்துள்ளது. நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஜியாகிரஃபிலேருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.